சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. வைத்திலிங்க அவர்களை உடல்நல விசாரிக்கிறதுக்காக வேற ஒன்றும் முக்கியமான செய்தி ஒன்றும் இல்லை. ஆமா நீதிமன்றத்துல காவல்துறை சரியாக செயல்பட்டு அதுல உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை மக்களுக்கு அடையாளம் காட்டி அவருக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். தமிழை விட சமஸ்கிருதம் பழமையான மொழி அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. கூட தர்மேந்திர பிரதான் வந்து இது மாதிரி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அதாவது இன்னைக்கு நடந்த இதுல வந்து தமிழர்கள் வந்து தமிழர்களா நான் என்னன்னு பார்த்துட்டு நான் தஞ்சாவூர்ல தான் இருக்கேன். அவர் என்ன பேசியிருக்காருங்கிறது உண்மையிலே எனக்கு தெரியல. அவர் என்ன பேசியிருக்காருங்கிறத நான் தமிழ்நாடு மக்களா அதுதான் சொல்றேன். நான் அதை என்னன்னு நான் முழுதும் பார்த்துட்டு நாளைக்கு காலம்புரை நீங்க ஒரு 11 மணிக்கு வாங்க, நான் தஞ்சாவூர்ல உங்களுக்கு பேச சொல்றேன். ஏன்னா நான் எனக்கு அது ஒண்ணுமே தெரியாது, அதனால சொல்றேன். உங்களுக்கு தான் தெரியுமா, பழனிசாமியுடைய திருவிடையாளர்களால அம்மாவுடைய கட்சி இன்னைக்கு பலவீனமாயிட்டு இருக்குங்கிறது எல்லோரும் தமிழ்நாடு முழுவதும் எல்லோருக்கும் தெரியும். அங்குள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் அம்மாவின் கட்சி தேர்தலுக்கு பிறகு மூடு விழா பழனிசாமி நடத்தி விடுவார்னு நான் பல முறை சொல்லிட்டு வரேன். அதுதான் இன்றைக்கு சொல்றேன். நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. நான் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது. அண்ணன் OPS போன்றவர்கள் வந்து வழக்கு தொடர்ந்திருக்காங்க. பாப்பா இப்ப தேர்தல் ஆணையத்தில் நீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. பாப்பா வெயிட் பண்ணிப்போம். ஒருங்கிணைந்த அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஓரணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்று மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் உதவியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியாக அமைப்பார்கள் என்பது உறுதி. இரட்டலை வந்து விரைவில் வந்து அழிஞ்சிருந்தா நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து மீட்கணும்னா வந்து அதுதான் நான் சொல்றேன். அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் தேர்தலுக்கு பிறகு அதை மீட்டெடுக்கின்ற பொறுப்பு நிச்சயம் எங்கள் கையில வரும் சொல்றேன். வைத்திலிங்கம் அவர்களை உடல் நலம் விசாரிக்கிறதா வந்த வேற ஒன்றும் முக்கியமா எதுவும் செய்தி இல்லை. தேர்தல் வரும்போது இல்ல தேர்தல் வர ஒரு வருடம் இருக்கு. அதுக்குள்ளார NDA கூட்டணி இன்னும் பலமான கூட்டணியாக உருப்பெற்று திமுக என்கிற தீயசக்தியை வீழ்த்துகின்ற கூட்டணியாக அமையும். அது ஏன்னு நீங்க அவர்கிட்ட போய் கேட்கணும். நீங்க அவர்கிட்ட தான் அம்மாவின் தொடர் அனைவரும் ஒரு அணியில தரலுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பம். அதுக்கு தடையா இருப்பவர்கள் நிச்சயம் வருங்காலத்தில் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி சூழ்நிலை வரும். கேட்டாங்க.